மக்களே பிஎஃப்ல உள்ள ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிஎஃப்ல உங்க பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ நீங்க அப்டேட் பண்ணியே இருக்கணும். அதுக்கு முன்னாடி முன்னாடி நான் உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சில பேசிக்கான இன்ஃபர்மேஷன் குடுத்துர்றேன். பிஎஃப்னா என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. நீங்க ஒரு கம்பெனில வேலை செய்றீங்கன்னா, கம்பெனி சைட்லேருந்து ஒரு அமௌண்ட்ட பிஎஃப்காக போடுவாங்க. எம்ப்ளாயி சைட்லேருந்து ஒரு அமௌண்ட்ட புடிச்சு அதையும் பிஎஃப்காக போடுவாங்க. இது எல்லாமே வந்து உங்களோட பிஎஃப் அக்கவுண்ட்ல போய் சேரும். இது ஒரு 10 வருஷமோ, 15 வருஷமோ நீங்க ஒர்க் பண்றீங்க அப்படின்னு சொன்னா, திடீர்னு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி வருதுன்னா, அந்த டைம்ல நீங்க பிஎஃப் அமௌண்ட்ட வித்ட்ரா பண்ணிக்கலாம். இதுல நெறைய பேர் ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த பிஎஃப் அக்கவுண்ட்ல அவங்களோட பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் ரொம்ப ப்ராப்பரா அப்டேட் ஆயிருக்காது. ஸோ, ஒரு எமர்ஜென்சியான சிச்சுவேஷன்ல லட்சக்கணக்கான காசுகள பிஎஃப்ல இருந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுற அந்த டைம்ல, அவங்களால பிஎஃப்ல இருந்து அமௌண்ட்ட எடுக்க முடியாம போயிடும். இதுதான் வந்து ஒரு உண்மையான விஷயம். இது எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்ப இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களோட பிஎஃப் அக்கவுண்ட்ல போயிட்டு எப்படி வந்து பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ ப்ராப்பரா அப்டேட் பண்றதுன்னு சொல்லி தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோனே இபிஎஃப்ஓ லாகின்குள்ள போயிடுங்க. யுஏஎன் நம்பர் அண்ட் பாஸ்வேர்ட் போட்டுருங்க. கேப்சா போட்டுருங்க. போட்டு சைன் இன் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு என்டர் ஆயிடும். சப்போஸ் உங்களுக்கு யுஏஎன் நம்பர் போட்டு, உங்களுக்கு பாஸ்வேர்ட் என்டர் ஆவல அப்படின்னு சொல்லி நீங்க யோசிச்சீங்கன்னா, லாகின் இஷ்யூ வருதுன்னா, அந்த டைம்ல நீங்க ஃபர்கெட் பாஸ்வேர்ட் நீங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? இத நீங்க எடுத்துக்கலாம். ஸோ யுஏஎன் நம்பர் ஆக்டிவேட் ஆவலன்னா, ஆக்டிவேட் யுஏஎன் நம்பர் குடுத்து, உங்க யுஏஎன் நம்பர ஆக்டிவேட் பண்ணிடுங்க. இதுதான் வந்து 3 காமனான மிஸ்டேக் எப்பொழுதும் வரது. மேக்ஸிமம் உங்க யுஏஎன் நம்பர் ஆல்ரெடி ஆக்டிவேஷன்ல இருக்குதுன்னா, யுஏஎன் நம்பர், பாஸ்வேர்ட், கேப்சா என்டர் பண்ணி, லாகின் பண்ணி உள்ள போயிடுங்க. உள்ள போனதுக்கு அப்புறம், இப்படிதான் வந்து உங்களுக்கு டேப் ஓப்பன் ஆகும். இந்த டேப்ல ஹோம், வியூ, மேனேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது ஒயிட்ல இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியல. நீங்க உங்களோட பிஎஃப் போர்ட்டலுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா, அக்கவுண்ட்குள்ள போய் பார்த்தீங்கன்னா, மேனேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த மேனேஜ்ன்னு சொல்ற ஆப்ஷன்ல கீழ 5 விஷயங்கள் இருக்கும். பேசிக் டீட்டெயில்ஸ், கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், கேஒய்சி. கேஒய்சினா நோ யுவர் கஸ்டமர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதுக்கப்புறம் நாமினேஷன், அதுக்கப்புறம் மார்க் எக்ஸிட் அப்படின்னு சொல்லி 5 விஷயங்கள் இருக்கும். இந்த 5 விஷயத்துல நீங்க கேஒய்சி அப்படின்னு சொல்ற ஆப்ஷன போயிட்டு கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோனே உங்களுக்கு அடுத்த டேப் ஒண்ணு ஓப்பன் ஆகும். அந்த டேப்ல தான் ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்கு. இந்த டேப்ல 4 கேஒய்சி டீட்டெயில்ஸ நீங்க அப்டேட் பண்ற மாதிரி இருக்கும். பேங்க்கு, பான் கார்டு, ஆதார் கார்டு, பாஸ்போர்ட். இதுல இன்னைக்கு வந்துட்டு நம்ம பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ்ல எப்படி அப்டேட் பண்றது தான் நான் சொல்லப் போறேன். ஸோ பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ நீங்க அப்டேட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நேம் ஆஸ் பர் பேங்க் அக்கவுண்ட். அதாவது உங்க பேங்க் அக்கவுண்ட்ல என்ன நேம் இருக்கோ, அதே நேம் வந்து உங்க ஆதார் கார்டுல இருக்கணும். அப்படி இல்லன்னா, ஒரு சில பிரச்சனைகள் நீங்க ஃபியூச்சர்ல ஃபேஸ் பண்ற மாதிரி ஆயிடும். அத மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பான் கார்டு அப்டேட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஆதார் கார்டு, அப்புறம் பாஸ்போர்ட். இப்ப எந்த பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ நீங்க அப்டேட் பண்ண போறீங்களோ, அந்த பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ இங்க நீங்க அப்டேட் பண்ற மாதிரி இருக்கும். நேம் ஆஸ் பர் பேங்க் அக்கவுண்ட் நம்பர், அப்புறம் பேங்கோட ஐஎஃப்எஸ்சி கோடு. சப்போஸ் ஐஎஃப்எஸ்சி கோடு உங்களுக்கு தெரியல, உங்களோட பேங்க் பாஸ்புக்ல ஐஎஃப்எஸ்சி கோட் இல்ல அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா, அந்த டைம்ல ஐஎஃப்எஸ்சி கோட் என்னன்னு சொல்லி பேங்க்ல போயிட்டு ஒரு தடவை கன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு, அதுக்கப்புறம் ஐஎஃப்எஸ்சி கோட அப்டேட் பண்ணுங்க. ஐஎஃப்எஸ்சி கோடால கூட பேங்க் அக்கவுண்ட் ரிஜெக்ட் ஆவறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. இப்ப இந்த பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் நீங்க போட்டதுக்கு அப்புறம், உங்களுக்கு ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர்ல, அதாவது ஆதார் கார்டுல ஒரு மொபைல் நம்பர ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருப்பீங்க. அங்க ஒரு ஓடிபி வரும். ஓடிபில உங்களோட பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இத வந்து வெரிஃபை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஓடிபி ஒண்ணு உங்களுக்கு வரும். அந்த ஓடிபி வந்து நீங்க ஆதார் கார்டுல எந்த மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கீங்களோ, அந்த மொபைல் நம்பருக்கு தான் வரும். ஸோ அந்த மொபைல் நம்பருக்கு வந்திருக்க ஓடிபிய நீங்க என்டர் பண்ணிட்டு, சப்மிட் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணீங்கன்னா, ஓடிபி வந்து நீங்க என்டர் பண்ணிட்டீங்க. இப்ப உங்க பேங்க் அக்கவுண்ட் வந்து
சப்மிட் பண்ணிட்டீங்க. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லா வெரிஃபை ஆயிடும் கொஞ்ச நேரத்துல அப்படின்னு சொல்லி போட்டுப்பாங்க. இதுல அடுத்து வர்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். நெறைய பேர் வந்து அந்த விஷயத்த மிஸ் பண்ணிடுவாங்க. அந்த விஷயம் என்னன்னு சொல்லி நான் சொல்றேன். இப்ப நீங்க உங்க பேங்க் அக்கவுண்ட்ட அப்டேட் பண்ணதுக்கப்புறம் அது கேஒய்சி போர்ட்டல்ல தான் அப்டேட் ஆயிருக்கும். அது அப்டேட் ஆனதுக்கப்புறம் உங்களோட எம்ப்ளாயர் அப்படின்னு சொல்லுவாங்க. எம்ப்ளாயர்னா உங்களுக்கு தெரியும். எம்ப்ளாயர்னா உங்க கம்பெனிய தான் எம்ப்ளாயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கம்பெனிய நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த கம்பெனிக்கு நீங்க போனாலும் கம்பெனிய பிஎஃப்ப பொறுத்தவரைக்கும் எம்ப்ளாயர் அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ அது சப்மிட் பண்ணது கேஒய்சி பெண்டிங் ஃபார் அப்ரூவல் அப்படின்னு சொல்லி இங்க ஒரு டேப் போட்டு மார்க் பண்ணி வச்சிருக்கேன் பார்த்தீங்களா? அது மாதிரி இதுல உங்களோட பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸ் சப்மிட் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி காட்டும். இது சப்மிட் பண்ணதுக்கப்புறம் உங்க எம்ப்ளாயர் அதை வெரிஃபை பண்ணணும். உங்க எம்ப்ளாயர் அதாவது கம்பெனி எப்படி வெரிஃபை பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களோட பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸ் எடுத்திருப்பாங்க. எடுத்துட்டு பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸ்ல இருக்கிற நேமும் ஆதார் கார்டில் இருக்க நேமும் சேமா இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸ் வந்து வேலிடான பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸா அப்படின்னு சொல்லியும் செக் பண்ணுவாங்க. இல்லை நீங்கள் ஏதோ ஒரு பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸ் கொடுத்து வச்சிருக்கீங்க, உங்கள் அம்மா அப்பா பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸோ இல்லை உங்கள் அண்ணன் பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸோ அப்படின்னு கொடுத்து வச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து அதை ரிஜெக்ட் பண்ணுவாங்க, அப்ரூவ் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். சப்போஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அப்ரூவ் கொடுத்துருவாங்க. சப்போஸ் அது அப்ரூவ் கொடுத்ததுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா அந்த கேஒய்சி பெண்டிங் ஃபார் அப்ரூவல்ல இருந்து கரண்ட்லி ஆக்டிவேட்டட் கேஒய்சிக்கு உங்களோட பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸ் அப்ரூவ் ஆகிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். தெரியும், நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். ஸோ இப்படி ரொம்ப ஈஸியாக வந்துட்டு உங்களோட பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். நிறைய பேர் வந்து எக்கச்சக்கமான பேர் வந்து அவங்களோட அமௌண்ட்டை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட மச்ச பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸோட ப்ராப்ளத்தில் போய் மாட்டிப்பாங்க. அதுக்கப்புறம் பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாதே போயிடும். ஸோ இது மாதிரி ப்ராப்ளத்தை எல்லாத்தையுமே நீங்கள் சால்வ் பண்ணோன்னா ப்ராப்பராக உங்களோட கேஒய்சியில் பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸை அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு தோணுதோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இதே மாதிரி பிஎஃப், கெரியர், செல்ஃப் டெவலப்மெண்ட் வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ அண்ட் இஸ் பை ஃப்ரம் மணிகண்டன்.